சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் மிக முக்கியமான சில கேள்விகள் தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமானது என்பது தேர்தல் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு இயந்திரங்களுடைய நம்பகத்தன்மை குறித்ததாக இருந்தது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் மிக முக்கியமான சில கேள்விகள் தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமானது என்பது தேர்தல் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு இயந்திரங்களுடைய நம்பகத்தன்மை குறித்ததாக இருந்தது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல துவங்கி இருக்கிறது. அதுல இரண்டு மிக முக்கியமான கேள்விகள். ஒன்று, ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் அந்த நாட்டிலேயே தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதே தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறதே, அப்படி என்றால் அதில் சந்தேகம் வருவது இயற்கையான விஷயம் அல்லவா என்று தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. மன்னிக்கவும், இந்தியா கூட்டணி கேட்டிருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஜெர்மனியில் அதாவது அந்த நாட்டிற்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த வாக்கு இயந்திரங்கள் தேவையில்லை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அங்கே வாக்கு இயந்திரங்களின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படவில்லை என்கிற பதிலை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வாக்கு இயந்திரங்களை உற்பத்தி செய்த தயாரிக்கிற நிறுவனங்களே இதில் மோசடி செய்யலாம் என்று கூறப்பட்டதும், அது பல வருடங்கள் கழித்து, வாக்கு இயந்திரங்கள் தடை செய்யப்பட்ட பிறகு பல வருடங்கள் கழித்து அதை ஒத்துக்கொண்ட வீடியோக்களும் செய்திகளும் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. இரண்டாவதாக, இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்திடம் கேட்ட மிக முக்கியமான கேள்வி என்பது 20 லட்சம் வாக்கு இயந்திரங்களை காணவில்லை என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில், அது மும்பையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது, அங்கு நாங்கள் எங்கள் தரப்பு சார்ந்த பதிலை சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் வெளிப்படையாக உடைத்து பேசக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இல்லையோ என்கிற சந்தேகம் இந்த பதிலுக்கு பிறகு நமக்கு இயல்பாக தோன்றுகிறது என்பதை நாம் தவிர்க்க முடியாது. ஒன்று. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்று சொல்வது, இந்தியா கூட்டணி முன்வைத்தது அப்படிங்கிறது, அதாவது இந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய வாக்கேந்திரங்களில் நாம் செலுத்தக்கூடிய வாக்குகளை உறுதி செய்யக்கூடிய விவிபேட், இந்த இரண்டிலும் பதிவு செய்யப்படுகிற வாக்குகள் 100% எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பு ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு 10% கூட எண்ணுவதாக இல்லை. அது இல்லாமல் இன்னொரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த விவிபேட்ல பதிவு செய்யப்படக்கூடிய அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஸ்லிப்புகள் குறைந்தபட்சம் 1 வருடமாவது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாம் பார்த்தீர்களானால் தேர்தல் நடந்து 2-3 மாதங்களிலேயே அந்த ஸ்லிப்புகள் எல்லாமே அழிக்கப்படுகின்றன, இல்லாமல் ஆக்கப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்ப இந்தியா கூட்டணி இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அது என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து இந்த வாக்கு எந்திரங்கள் இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த மிஷினோடு தொடர்பு படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாம் வேவ்ஸ் தானே. இப்போ ஒரு எந்திரம் இருக்குது, அந்த எந்திரம் இன்னொரு இடத்துல இருந்து இப்ப அலைபேசி இருக்கிறது, வானொலி இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, இதெல்லாம் அலைகளின் வழியாக இயங்கக்கூடியதான். எங்கிருந்தோ அதை ஆட்டுவிக்கிறாங்க, இங்கே அது ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதான் அதனுடைய சயின்ஸ். இதே மாதிரி
வாக்கு எந்திரங்களையும் செயல்படுத்த முடியுமா, வாக்கு எந்திரங்களில் அப்படி ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்பது அதற்கு வாய்ப்பே இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்தியா கூட்டணி கேட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் நேரடியாக பதில் சொல்லி இருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதாகத்தான் தோன்றுகிறது நமக்கு. எதுவாக இருந்தாலும் நாம் சொல்வது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த வாக்கு எந்திரங்களின் மீது எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஐயம், சந்தேகம் முழுவதுமாக போக்கப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.